Next, the development of fetus occurs inside the uterus. கருவின் வளர்ச்சியானது கர்ப்பப்பையின் உள்ளே நடைபெறுகின்றது. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் மீன்ஸ் கருவின் வளர்ச்சி. டெவலப்மெண்ட்னா வளர்ச்சி, ஃபீட்டஸ்னா கருவோட வளர்ச்சி வந்து அக்கர்ஸ் இன்சைட் த யூட்டரஸ். கருப்பையோட உள்ளுக்குள்ள கருவோட வளர்ச்சி நடைபெறுது. த நேரோயர் லோயர் பார்ட் ஆஃப் யூட்டரஸ் இஸ் கால்ட் சர்விக்ஸ். கர்ப்பப்பையின் குறுகலான அடிப்பகுதியானது கருப்பை வாய் என அழைக்கப்படுகின்றது. சர்விக்ஸ் கருப்பை வாய் என அழைக்கப்படுகின்றது. which leads into vagina. இது யோனி என்ற பகுதிக்குள் சென்று முடிவடைகின்றது. Next, vagina. The uterus narrows down into the hollow muscular tube called vagina. இந்த கர்ப்பப்பையானது யோனி என்று அழைக்கப்படும் வெற்றிட தசையாலான குழாயாக சுருங்க துவங்குகின்றது. It connects cervix and external genitalia. இது கருப்பை வாய் சர்விக்ஸையும் மற்றும் வெளிப்புற பிறப்புறுப்பையும் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியாவையும் இணைக்கின்றது. It receives sperms act as birth canal during childbirth parturition. இது குழந்தை பிறப்பின் போது பிறப்பு கால்வாயாகவும் பர்த் கனல் மாதவிடாய் ஓட்டத்திற்கான பாதையாகவும் இப்பகுதியானது செயலாற்றுகின்றது. தேங்க்யூ.